அரோரா வந்து மைக் போடாமல் இங்கே உட்காந்து ஆடிட்டுருப்பாங்க. அப்போ வந்து பிக் பாஸ் வந்து மைக் போடுங்க அரோரான்னு சொல்லிடுவாங்க. அப்போ கமருதீன் வா சூப்பர் பனிஷ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னோடனே இவங்க அரோரா சொல்லுவாங்க, நீங்கள் வந்து என்னை பனிஷ்மெண்ட் பண்ண சொல்கிறீங்களா, நீங்கள் ஒரு தலைன்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லியிருக்கணும்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு எல்லாரையும் பனிஷ்மெண்ட் பண்ண கூட்டிகிட்டு போவார். ஃபஸ்ட்டு பாருக்கிட்ட சொல்லுவாங்க, பாருக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு டெடிக்கேஷனோட உங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கமருதீன் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உங்ககிட்ட பேஷியன்ஸ் டாலரன்ஸ் எல்லாமே முன்னாடி விட இப்போ நல்லா வளர்ந்துருக்கு, இப்போ ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் நான் கூடி சீக்கிரம் ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண போகிறேன், அதில் நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்கன்னு சிரிக்கிறாரு. அப்புறமா வந்து சுபிக்ஷா கிட்ட உங்கள் திங்கிங் அண்ட் டூயிங் ஃபார் அதர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, அடுத்தவங்களுக்காக நினைக்கிறதோடு இல்லாமல் அடுத்தவங்களுக்காக எல்லாமே செய்கிறீங்க, கூடிய சீக்கிரம் நீங்கள் ஒரு பெரிய பொலிட்டீஷியன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா கிட்ட சொல்கிறாங்க. அடுத்தது திவ்யா கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப க்யூட் அண்ட் பப்ளியாக இருக்கீங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஃபெரோஷியஸாக இருக்கீங்க, ஸோ அந்த க்யூட் அண்ட் பப்ளினஸ் இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கே சொல்லியிருப்பாங்க, கனியக்கா கிட்ட ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குல்ல, அது போக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரஃப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு நம்ம கனியக்காவுக்கு அட்வைஸ் பண்ணுறோம்ல, அந்த அட்வைஸ் சேர்ந்த கனியக்கா தான் நீங்கன்னு அன்றைக்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் சொல்கிறாங்க. அடுத்ததாக வினோதனா கிட்ட வராங்க. வரும்போது அவர் வந்து எம்மா கணவனுக்கு ஒரு மனைவி வந்து சொல்லுமா இங்கே வா அப்படின்னு சொல்லி ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டே கூப்பிடுவார். அப்போ வந்து கிட்ட போயிட்டு மிதிக்க போகிற மாதிரி சும்மா காலை வச்ச உடனே பார்த்தா தெரியாமல் கால் பட்டுரும். உடனே சாரி அப்படிம்பாங்க. சாரின்னு இப்படி தொட்டு கும்பிடும்போது திரும்பவும் கை பிடிச்சி கிஸ் பண்ணுவாங்க. பிடிச்சி கிஸ் இல்லை, சும்மா அப்படி தொட்டு கிஸ் பண்ணுவாங்க. உடனே வந்துட்டு அரோரா வந்து டீஸ் பண்ணுவாங்க, அப்படியா நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு ரொம்ப லாயலாக இருக்கீங்கல்ல, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் சொல்வார், ஏம்மா இதை உண்மையாக சொல்லிட்டு போன, அதாவது அவர் வந்து சும்மா அரோரா வந்து டீஸ் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லுன்னு சொன்னோடனே, அப்படியா அப்போ நீ உங்கள் ஒய்ஃபுக்கு லாயலாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டீஸ் பண்ணுவாங்க. சும்மா இருங்கப்பா வம்பளை மாட்டி விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டீஸ் பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கடுத்து கனியக்கா கிட்ட நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு உடனே கமருதீன் வந்து அது அந்த காலத்து ஃபுட் இல்லை அதனால தான் அப்படிம்பாங்க. அப்போ வந்து இவங்க சொல்லுவாங்க, ஆமாம் எர்த்துக்குள்ளேயே போயிருக்க வேண்டிய ஆள் அதை அந்த காலத்து ஃபுட்டு சாப்பிட்டதுனால கருணை கனி இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணுவாங்க. அப்புறமா விக்ரம் கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கீங்க அப்படிம்பாங்க. சபரி கிட்ட வந்துட்டு உங்களுக்கு யாருமே தேவையில்லை, யாருமே இல்லைனா கூட உங்களால் தனியாக சர்வைவ் பண்ண முடியும் அப்படிங்கிற, உங்களை யாரும் வந்து தனிமைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சபரிக்கு சொல்லுவாங்க. அமித் கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப ப்ரெசன்டபிளாக இருக்கீங்க, நீங்கள் உங்களையே ரொம்ப லவ் பண்ணுறீங்க, பாடி இஸ் டெம்பிள் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் வாழ்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சாண்ட்ரா கிட்ட வந்து நீங்கள் உங்கள் ஹாப்பினஸையும் ஸ்வீட்னஸையும் உலக பூரா எல்லாருக்கிட்டையும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவை ஹக் பண்ணிட்டு போவாங்க. ஸோ எப்போவுமே அரோராவோட மைக் பனிஷ்மெண்ட் நான் ஃபுல்லாக பார்ப்பேன், ஏன்னா வந்து சும்மா ஏதோ சொல்லணும்னு சொல்லாமல் ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.